இன்னைக்கு நான் உங்க கூட பினா கொலாடா ட்ரிங்க் ரெசிபியை ஷேர் பண்ண போறேன். நான் வெர்ஜின் கிரான்பெரி பினா கொலாடாவை தயார் செய்யறேன். பொதுவா பினா கொலாடாவை பைனாப்பிள்ல இருந்து மட்டும்தான் செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் இதுக்கு கிரான்பெரியோட ஒரு ட்விஸ்ட கொடுக்க போறேன். இதோட சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு கிரான்பெரி ரொம்ப பிடிக்குங்கிறது. சோ இன்னைக்கு நான் கிரான்பெரியோட ஜூஸை வச்சு வெர்ஜின் கிரான்பெரி பினா கொலாடாவை செய்ய போறேன். அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். நீங்க கிரான்பெரி ஜூஸை வாங்கும் போது வெறும் 5ல இருந்து 7ன்னு எழுதி இருக்கிற கிரான்பெரி ஜூஸை வாங்குறத விட 20% அதிகமா இருக்கிற ஜூஸ வாங்குங்க. ஏன் சொல்றேன்னா இதுல இன்கிரீடியன்ட்ஸ் வெறும் 5ல இருந்து 7ன்னு எழுதி இருக்கிற கிரான்பெரி ஜூஸ வாங்கினா அந்த ஜூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நிறம் அப்புறம் சுகர் சிரப் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ எப்பவுமே 20%க்கும் அதிகமா இருக்கிற கிரான்பெரி ஜூஸ வாங்குங்க. அதுதான் சரியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இல்லாட்டி உங்களுக்கு அந்த சுவை சரியா கிடைக்காது. சோ இப்ப கிரான்பெரி ட்விஸ்டோட வெர்ஜின் பினா கொலாடாவை நம்ம தயார் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள வெட்டி அதை ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். இதனால எனக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்க பைனாப்பிள் கிடைக்கும். அப்புறம் என்கிட்ட இந்த தேங்காய் பாலும் இருக்கு. நான் எப்பவும் பீனா கொலாடாவை தேங்காய் பால்ல தான் செய்வேன். தேங்காய் கிரீம்ல எல்லாம் இல்ல. கூடவே கொஞ்சம் ஐஸும் இருக்கு. இப்ப இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஜில்லுன்னு ஆக்கணும். நான் இங்க ஒரு மிக்சர் ஜாரை எடுத்திருக்கேன். இப்ப என்கிட்ட இங்க ஒரு 1.5 கப்புக்கு ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கேன் செய்யப்பட்ட பைனாப்பிளையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத நேரடியா இந்த மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப என்கிட்ட இங்க கொஞ்சம் சர்க்கரை இருக்கு. நான் பிரவுன் சுகரை எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா வழக்கமான சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் பிரவுன் சுகரை சேர்க்கிறேன். இதோ இந்த மாதிரி. அப்புறம் என்கிட்ட இந்த தேங்காய் பால் இருக்கு. இந்த தேங்காய் பாலை நீங்க வீட்லயே தயார் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெளியில கிடைக்கும்ல உடனடி பொடி, அதுல செஞ்சுக்கலாம். அது தண்ணீர்ல கரைச்சு அதுக்கப்புறமா பயன்படுத்தணும். அதே பொடியதான் நான் இங்கேயும் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான தேங்காய் பால் கிடைக்குங்கிறதுனால ஒரு அரை அளவுக்கு தண்ணீர்ல எடுத்து கரைச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு அரை கப் தேங்காய் பாலை எடுத்திருக்கேன். இப்ப எல்லா பொருட்களையும் நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த சமயத்துல நீங்க பைனாப்பிள் பழச்சார கூட பயன்படுத்தலாம். ஆனா பாத்தீங்கன்னா பைனாப்பிளே ரொம்ப இனிப்பாதான் இருக்கும். இப்ப பைனாப்பிள் துண்டுகள் நல்லா அரைச்சாச்சு. இப்ப நான் கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கிறேன். இப்போ பைனாப்பிள் மிக்சர் ரெடி ஆயிருச்சு. நான் இத ஒரு ஜாருக்கு மாத்திக்கிறேன். இந்த மாதிரி. இப்ப அதே ஜார்ல நான் சுமாரா ஒரு அரை கப்புக்கு கிரான்பெரி ஜூஸ சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி. இப்ப இதோட கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி. நான் சுமாரா ஒரு 1/4 கப்புக்கு இந்த தேங்காய் பாலை சேர்க்கிறேன். அடுத்ததா சுமாரா ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு இந்த பிரவுன் சுகரை நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப சப்புன்னு இருக்கும். சோ நான் இதையும் சேர்த்து அரைச்சுக்கிறேன். இப்ப இத அரைச்சுக்கலாம். என்னோட கிரான்பெரி மிக்சர் அப்புறம் பைனாப்பிள் மிக்சர்னு ரெண்டுமே இப்ப தயாரா இருக்கு. இங்க நான் என்னோட சர்விங் கிளாஸ வச்சிருக்கேன். நான் இதுல ஊத்திக்கிறேன். நான் 2 மிக்சரையும் ஒன்னாவே ஊத்திக்கிறேன். இப்ப இந்த யுஎஸ் கிரான்பெரி இருக்கிற ஒரு மூங்கில் குச்சி இருக்கு. அதோட ஒரு துண்டு பைனாப்பிள் அப்புறம் ஒரு புதினா இலையும் வச்சிருக்கேன். இது இப்ப ஒரு கிளாசிக் பைனாப்பிள் அப்புறம் புதினா இலை காம்பினேஷன். இப்ப கிளாசிக்கா இது மாறிடுச்சு. ஏன்னா பைனாப்பிளோட கிரான்பெரியும் ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப நான் இத கடைசியா இந்த கிளாஸுக்கு மேல இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி. இப்ப நான் மேல இருந்து இன்னும் கொஞ்சம் யுஎஸ் கிரான்பெரிகளை போட்டுக்கிறேன். நான் கெட்டியான தேங்காய் பாலை எடுத்திருக்கிறதுனால இது ரொம்ப கெட்டியான பினா கொலாடாவா இருக்கு. அதோட ஐஸ் கட்டிகளை சேர்த்திருக்கிறதுனால இதுல நல்ல நுரையும் இருக்கு. சோ இப்ப தயாராயிருச்சு வெர்ஜின் கிரான்பெரி பீனா கொலாடா. நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அதாவது கிரான்பெரி நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதோட நம்ம சருமத்தையும் இது நல்லா பாத்துக்கும். நீங்க இளமையா இருக்க இது உதவும். அப்புறம் பெண்கள் தினமும் கொஞ்சம் கிரான்பெரிகளை சாப்பிடணும் அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன். இதனால நீங்க யூடிஐ பிரச்சனையில இருந்து தள்ளியே இருப்பீங்க. சோ இன்னைக்கு இருந்த கிரான்பெரிய உங்க டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அப்புறம் யுஎஸ் கிரான்பெரி எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும். சாதாரண ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைகள்லயும் கூட
ஒருவேளை உங்களுக்கு எங்கேயுமே இது கிடைக்காட்டி ரொம்ப ஈஸியா இது உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். ஆன்லைன்ல தான் ஆர்டர் செய்வேன். அப்புறம் நான் இதை தினமும் சாப்பிடுவேன்.